காஞ்சிகேத்தன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? ஹாப்பி மண்டே. மண்டே அதனால் இந்த அம்மா அம்மா என்னம்மா இன்னைக்கு? ஹலோ வணக்கங்க, எல்லாருக்கும் ஹாப்பி மண்டே. இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற பிள்ளைங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் வேலைக்காக ட்ரை பண்ற அத்தனை பேருக்கும் வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு உங்க சார்பில் நாங்க ப்ரேயர் பண்ணிக்கிறோங்க. வரன் தேர்றவனுக்கு சொல்லுங்க, வரன் தேர்றவனுக்கு நல்ல வரணம் கிடைக்கட்டும். உங்களுக்காக நாங்களும் எங்களுக்காக நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு காலையில எங்க வீட்டுல டிஃபன் பாருங்க, சாஃப்ட் மல்லிப்பூ இட்லி பண்ணிட்டாங்க. நல்லா ரெடி பண்ணிட்டாங்க. ஆமா, முருங்கைக்காய் கத்திரிக்காய் பொரியல் பண்ணிட்டு மிளகாய் கிள்ளி சாம்பாருங்க. சூப்பர். மிளகாய் கிள்ளி சாம்பார் வச்சிட்டோம். இந்த சாம்பாரையே எடுத்து இட்லிக்கு ஊற்றிக்க வேண்டியதுதான். தக்காளி ரசங்க. சட்னி கேட்காதுன்னு இன்டெரக்டாக சொல்கிறேன். ஆமாம் ஆமாம், தக்காளி ரசம். ஓகே, நம்மளும் சரி கேட்டேன்னு வைங்க, நாளைக்கு இதுவும் கட் ஆகிடும். அதான் விஷயம். ஓகேவா? அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன். ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அதில் முதல் ஆளாக மதியானம் ஒரு 11-12 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. முதல் ஆளாக வந்துட்டு கடைசி ஆளாக போகிற ஒருத்தர் இருக்கார். யார் தெரியுங்களா? பொண்ணு பிள்ளைய கூட மீட் பண்ண மாட்டார், டைம் இருக்காது. முதல் ஆளாக வந்துட்டு கடைசி ஆளாக போகிற பொண்ணு பிள்ளையும் மாப்பிள்ளை பொண்ணையும் பார்க்காம போகிற ஒரே ஆள் சமையல்காரன். வர்றாரு, அவர் வேலையை பார்ப்பார் இல்லையா? ஏன்னா அவருடைய இது டிஷ் எப்படி எப்படி ஐட்டம் இதெல்லாம் சாப்பாடெலாம் போடணுன்ற அந்த இதில் போய்டுவார். அது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நம்ம இதுவரையும் கேள்விப்பட்டதில்லை. அதாவது நம்ம அதை நினச்சி பார்த்ததில்லை. வந்து யாரையும் பார்க்காம இவர் பாட்டு கடைசியாக போவார்னு, அதுக்காக சொல்கிறேன். அப்புறம் இன்னொன்று, இந்த கான்வென்ட்டில் நல்லா வளருதில்ல ப்ரைவேட் ஸ்கூல், அதுக்கு காரணம் யார் தெரியுங்களா? தாய்மாரும், அதாவது லேடிஸ் அண்ட் நம்மளும் தான், ஜென்ஸு தான் காரணம். நம்மளுடைய கௌரவம் தான் கான்வென்ட்டினுடைய வருமானம். ஏன்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் படிக்கிறான். எங்கே இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறான், ஏன் கான்வென்ட் கிடைக்கல? அங்கெல்லாம் இருக்க அப்படின்வாங்க. நம்மளுடைய கௌரவம் தான். நம்ம வந்து கஷ்டப்பட்டு கடன் வாங்கி அந்த டொனேஷன் கட்டி சேர்ப்போம். இதனுடைய நம்மளுடைய கௌரவம் கான்வென்ட்டின் வளர்ச்சி. ஆனால் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை கிடைச்சா மட்டும் கவர்மெண்ட் ஆஃபீஸா சூப்பரியா அப்படின்றான். கவர்மெண்ட் ஆஃபீஸில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா ஏன் கான்வென்ட் கிடைக்கலன்றான். அதுதான். ஓகேங்களா? இன்றைக்கி இதுதான். மீதி நாளை பார்ப்போம். நாளை இல்லை, அப்புறமா பார்க்கலாம். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.